அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் முஃமின்களுக்கு அவனுடைய அருளை முழுமையாக்குவதற்காக அல்லாஹ் தயாரித்து வைத்து கொண்டிருந்த மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் அடைய போகிறோம். ஒரு அமல் அல்லாஹ்விடம் சேர்க்கப்படும் அடையாளம் அது நோம்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், அல்லது ஹஜ்ஜாக இருக்கலாம். அந்த அமல் அல்லாஹ்விடம் சேர்க்கப்படும் அடையாளம் அந்த அமலுக்கு அப்புறம் நம்ம தொடர்பு அல்லாவிடம் எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அந்த அடிப்படை கொண்டு தான் அல்லாஹ் முடிவு செய்வான். ஒரு சில பேரின் வாழ்வு ரமலான் மாதத்திற்கு முன்பு எப்படி இருந்ததோ அப்படிதான் ரமலான் மாதத்திலும் இருப்பார்கள். அவங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தின் சிறப்பு என்னவென்று தெரியாது. இது போன்ற நஷ்டவாளிகளிடம் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. ரம்ஜான் முன்னால் நம்மளை எப்படி நம்ம தயார் பண்ண வேண்டும்? புது துணிகளை வாங்குவதா, அல்லது இதனை சமைப்போம் அதனை சமைப்போம் என்று நினைத்து கொண்டிருப்பதா, அல்லது இந்த பொருட்களை வாங்க வேண்டும் அந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பதா? இல்லை, அல்லாஹ் நம்ம கூட விரும்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம், வல்லாஹு யுரீது ஐதுப அலீக்கும். அல்லாஹ் உங்களை அவன் பக்கம் மீழ்ச்சி அடையக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதே அல்லாஹ் விரும்புகிறான். முக்மின்களே, இந்த உலகம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாரும் பார்க்குறோம். நம்ம காலையிலேருந்து மாலை வரைக்கும் அல்லாஹுக்கு கட்டுப்படுற காரியத்தை விட அல்லாஹுக்கும் அல்லாவின் தூதருக்கும் மாறு செய்த காரியம்தான் அதிகம். இந்த காலத்தில் பாவத்தை எல்லாம் ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்வதே இல்லை. பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, சின்ன தப்பாக இருந்தாலும் சரி, சுலபமாக அவங்க அந்த தப்பை செய்து ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கிறவங்க பல பேர் நம்மளால் பார்க்க முடியுது. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தான் அவங்களை பாதுகாப்பானாக. ஒரு ஃபஜர் தொழுகையை நம்ம விட்டுட்டோன்னா அதை விட்டுட்டோன்னு கவலைப்படுறதே இல்லை. சரி, அடுத்த நாளாச்சும் அந்த தொழுகையை நம்ம படிக்கணும்னு என்று நினைக்கிறோமா? அதுவும் இல்லை. ஒரு நமாஸை விட்டுட்டோன்னு நம்ம அதையே கண்டுக்காமல் போயிடுறோம். இப்படி போய் போய் எத்தனை தொழுகையை நம்ம விட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம பண்ணாலும், என்ன தான் தப்பு பண்ணாலும், தொழுகையை விட்டாலும் அல்லாஹ் நம்மளை மன்னித்து நம்மளை வாழ அவகாசம் தரான். அதனால தான் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய முக்கியமான காரியம். இங்கே நம்ம யாரும் நான் பாவத்தில் இருந்து விலகினவன் யாராலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் சொல்ல முடியாது. அப்படி அவன் சொன்னான்னா அவன் மனிதனாகவே இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு பனி ஆதம ஹொத்தாவும். ஆதமோட பிள்ளைகள் எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவங்க தான். அவர்களில் யார் சிறந்தவர்கள்? யார் அல்லாவின் பக்கம் தௌபாவின் மூலமாக மீள்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். இதை தான் அல்லாஹ் மறுபடியும் மறுபடியும் கூறுகிறார். நாம் அவன் பக்கம் மீழ்ச்சி அடைய வேண்டும். எல்லா பாவத்தையும் மறந்து பாவங்களை செய்யாமல் யார் ரமதான் அடையும் போது இந்த அமலோடு ரமதானை அடையவில்லையோ, ரமதானில் என்ன செஞ்சாலும் அல்லாவிட முழுசான கூலியை அடைய முடியாது. முக்மீன்களே, நம்ம பாவத்தை விட்டு விலக வேண்டும். அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலக வேண்டும். நம்ம எல்லாரும் நல்வழிக்கு திரும்ப வேண்டும். இந்த பாவத்தை எல்லாம் நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தா அல்லாஹ் தான் அறிவான் அவன் என்ன ஆவான் என்று. ஒருவேளை அவன் இந்த பாவத்துடன் மரணத்தை அடைந்தால் அதே பாவத்தால் தான் அல்லாஹ் அவனை மறுமையிலிருந்து எழுப்புவான். அப்படிப்பட்ட தீய மரணத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அர்ரயான், இந்த வாசலில் யார் அல்லாஹ்வை நினைத்து உண்மையாக இருந்து பாவத்தை மறைந்து அல்லாஹ்விடம் திரும்பி நோன்பை வைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சுவர்க்க வாசல். இந்த வாசலில் நோம்பாளி தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. இன்ஷா அல்லாஹ் அந்த வாசலில் நம்மளை நுழைய செய்ய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு அமலி புனு ஆதமல் லஹு இலஸ்ஸௌம். ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவர்களுக்கு உடையது தான், நோன்பை தவிர. சுப்ஹானல்லாஹ், அது என்னோடது, அதன் கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முக்மீன்களே, எல்லாரும் தௌபா செய்ய தொடங்குங்கள். இறைவனிடம் அழுது மன்னிப்பு கேளுங்கள். பல்லா நோன்புகளை நிறைவு செய்யுங்கள். கடந்த மாதம் ஏதேனும் நோன்பு விட்டு இருந்தால் ஷாபான் மாதத்துக்கு முன்னால் அதை நூற்று விடுங்கள். துவா செய்யுங்கள், எங்களை ரம்லான் வரை வாழ செய்வாயாக. ரம்லானின் அதிக அமல் செய்ய அருள் புரிவாயாக. அதிகமாக துவா செய்யுங்கள். முக்கியமானவை அமல்களை அதிகப்படுத்துதல். இப்போதிருந்தே தொழுகை, குர்ஆன் ஓதுதல் போன்ற அமல்களை செய்ய ஆரம்பிங்கள். மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள். நோன்பை எப்படி வைக்க வேண்டும், இப்படி முடிக்க வேண்டும், அந்த சட்டங்களை போன்ற அடிப்படை விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள். ரம்ஜான் மாதம் ஒரு மிக சிறப்பான மாதம். உலக பணிகளை முடித்துவிட்டு முழுமையாக அல்லாஹ்வை வணங்க தயாராகுங்கள்.